ஈரோடு மாவட்டம் கோபி பகுதியில் அமைந்துள்ள கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாம் ஈரோடு மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, மகளிர் திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் கோபி கலை அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு, அமைச்சர் அவர்களுக்கு கோபி கலை அறிவியல் கல்லூரி NCC மாணவர்கள் சிறப்பு அணிவகுப்பு மரியாதையை வழங்கினர் மற்றும் பொதுமக்களும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபி பகுதியில் அமைந்துள்ள கோபி கலை அறிவியல் கல்லூரியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு அமைச்சர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சர் சு. முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். இதனுடன் அவர்களுடன் ஈரோடு மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, தமிழக ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இந்த வேலைவாய்ப்பினை இணைந்து நடத்தியது. இளைஞர்களுக்கான பல்வேறு தொழில்துறை நிறுவனங்கள் பங்கேற்கின்ற வகையில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் ஏற்படுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபி பகுதியில் அமைந்துள்ள கோபி கலை அறிவியல் கல்லூரியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு. முத்துசாமி அவர்கள் விழாவை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஈரோடு மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மற்றும் தமிழக ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தியது மற்றும் அரசு அதிகாரிகள், ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், பல்வேறு நபர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டனர். அரசு மருத்துவக் கல்லூரி அமைய முக்கிய காரணமான மனிதநேயர், மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கும் ஆவணை நிறைவேற்ற சித்தோட்டில் IRDTயை அமைத்து அந்த பகுதியை பசுமையான கல்விச்சோலையாக மாற்றி அதன் பெருமையை நிரந்தரமாக தனதாக்கி கொண்டவர். நமது கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்திற்கு சரியான இடம் ஒதுக்கி வசதியான பேருந்து நிலையம் அமைய முக்கிய பங்கு வகித்து தனக்கென தனி முத்திரை பதித்த பண்பாளர், கோபிச்செட்டிப்பாளையம் மக்களின் அன்பிற்கும் பாசத்திற்குரியவர், மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சு. முத்துசாமி அவர்களை இருகரம் கூப்பி வருக வருகிற வரவேற்கின்றனர். சரியாக நிறைவேற்றும் மனிதநேயர், நமது கல்லூரி மாணவர்களின் பேருந்து வசதி கோரிக்கையை உடனுக்குடன் நிறைவேற்றியவர், இன்முகத்துடன் எளிமையாக பழகும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு AG வெங்கடாசலம் ஐயா அவர்களை வருக வருகிற வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசு கேபிள் சீடி நிறுவனத்தின் தலைவர் திரு குறிச்சி N. சிவகுமார் அவர்களை வருக வருகிற வரவேற்கின்றேன். மேலும் நமது மண்ணின் மைந்தர், காந்தியடிகள் அடியெடுத்து வைத்த பெருமைக்குரிய நமது கோபி நகராட்சி நகர்மன்ற தலைவர் திரு NR நாகராஜ் அவர்களை வருக வருகிற இருகாலத்தில் வரவேற்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் திருமதி நவமணி கந்தசாமி அவர்களையும் வருக வருகிற வரவேற்கிறோம். தரமான உயர்கல்வி, நல் ஒழுக்கம், தன்னம்பிக்கை ஆகிய நற்பண்புகளை கடந்த 54 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு புகட்டி குறைவான கட்டணத்தில் ஆயிரக்கணக்கான முதல் தலைமுறை மாணவர்களை பட்டதாரிகளை உருவாக்கிய கல்லூரி, ஈரோடு மாவட்டத்தில் முதல் முறையாக தன்னாட்சி பெற்ற கல்லூரி, UGC மெட்டா காலேஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிஸ்க் ஃபண்டட் காலேஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி ஸ்டார் காலேஜ், நாட்டின் 4வது சுற்றில் A கிரேட் பெற்ற பெருமைக்குரிய பாரம்பரியமிக்க கோபி கலை அறிவியல் கல்லூரியுடைய ஆட்சிக்குழு தலைவர் திரு J. பாலமுருகன் அவர்களை வருக வருகிற அதிகாரம் கூப்பி வரவேற்கிறேன். கோபி கலை அறிவியல் கல்லூரியில் படித்த ஆயிரக்கணக்கான மாணவர்களின்
பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பெருமை சேர்த்து வருகின்ற முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை வலுப்படுத்தியவர். மாணவர்கள் நல்ல உயர்கல்வியுடன் விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே ஈரோடு மாவட்டத்திலேயே முதல் முறையாக பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன் கோர்ஸை கோபி கலை கல்லூரியில் ஆரம்பிக்க காரணமான பண்பாளர். கோபி ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, இண்டோர் ஸ்டேடியம், ஃபிட்னஸ் சென்டர், ஜிம், அவுட்டோர் ஸ்டேடியம் என அமைத்து அதை பாங்குடன் பயன்படுத்த உறுதுணையாக இருந்து வருகின்ற எங்கள் வழிகாட்டி கோபி கலைஞர்கள் கல்லூரியுடைய சேலம் மற்றும் தாளாளர் திரு எம் தரந்தீரன் அவர்களை வருகிற கூட்டி வருகிறேன். மற்றும் கோபி கலைஞர் கல்லூரியுடைய அனுபவம் பெற்ற முதன்மையர் டாக்டர் சிலப்பன் அவர்களையும், ஈரோடு மாவட்ட மகளிர் திட்ட ஜாயிண்ட் டைரக்டர் திருமதி பி லட்சுமி லியான் அவர்களையும் மற்றும் இந்த இனிய விழா வருகின்ற மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், இந்த வட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு முகாம் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எஸ் பார்த்திபன், கல்லூரியினுடைய துறைத் தலைவர்கள், பேராசிரியர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், உதவி திட்ட அலுவலர் திரு பா அன்பழகன் மற்றும் ஈரோடு, சேலம், நாமக்கல், விழுப்புரம், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய வட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற சுய உதவிக்குழு பொறுப்பாளர்கள் மற்றும் செய்தி ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருகிற இதுகர கூப்பி வரவேற்கின்றோம். வருக வருகிற வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுகிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நிகழ்த்திய முதல்வர் அவர்களே, திட்ட விளக்குரை ஆற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய இணை இயக்குனர் அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஏஜிபி அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் நாகராஜ் அவர்களே, அன்பிற்கும் மரியாதைக்குரிய தாளாளர் தரணிதரன் அவர்களே, அன்பிற்கும் மரியாதைக்குரிய செல்லப்பன் அவர்களே, பார்த்திபன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நவமணி கந்தசாமி அவர்களே, ஜானகி ராமசாமி அவர்களே, கீதா நடராஜன் அவர்களே மற்றும் பல நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான தினமாக, சிறப்புக்கு மிக்க தினமாக இது எங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று கருதுகிறேன். காரணம், பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் வாய்ப்பை கொடுக்கிற அளவிற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் போகிற நிகழ்ச்சி எப்படி இருந்தது, அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்ததா இல்லையா என்பதை பற்றி கூட அவர் கவலைப்படுவதில்லை. அந்த நிகழ்ச்சியின் மூலமாக எவ்வளவு வாய்ப்புகளை இந்த மக்களுக்கு நாம் கொடுக்க முடிந்தது என்பதைத்தான் அவர்கள் இடத்தில் கேட்பார்கள். எனவே அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் மிக ஒரு அருமையான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதற்கான சிறப்பான ஏற்பாடு செய்த துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், இந்த கல்லூரியிலே எவ்வளோ சிறப்பான ஏற்பாடை செய்திருக்கிற கல்லூரி நிர்வாகத்திற்கும், இதில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து பல திட்டங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். பெரிய திட்டங்களிலிருந்து சாதாரண சிறிய திட்டங்கள் வரை அவரே ஆய்வு செய்து அந்த பணிகள் எப்படி நடக்கிறது என்பதை எல்லாம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கே கூட ஒரு பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்கிற பணி நமக்கு மேலே இருப்பவர்களால் கவனிக்கப்பட வேண்டும், அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதே போல பொதுமக்களிடத்திலேயும் அதற்கான
அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு நிச்சயமாக யாருக்கு இருக்கும். எனவே அப்படி நம்முடைய மாவட்டத்தில் நாம் செய்கிற பணிகளை அவர் உற்று கவனித்து இந்தந்த பணிகள் சிறப்பாக நடந்திருக்கிறது என்று எங்களிடத்திலே சொல்லுகிற பொழுது மேலும் ஊக்கத்தோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்ற அக்கறை எங்களுக்கு ஏற்படுகிறது. அதே போல நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட அனைத்து அதிகாரிகளும் அரசாங்கம் சொல்லுகிற திட்டங்களை எவ்வளவு விரைவாக நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிகுந்த நேரமாகும் என்ற காரணத்தால் குறிப்பிட்ட சிலவற்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு போட்டி என்னவென்று சொன்னால், நம்முடைய நலசம் அவர் இந்த 4 தொகுதியை மாவட்ட செயலாளராக இருந்து பார்க்கிறார். ஏதாவது ஒரு திட்டம் வந்து அது தெற்கு மாவட்ட சென்னைக்கு வந்து எங்களுடைய பகுதிக்கு என்ன தனியார் துறை வேலைவாய்ப்பில் தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சான்றிதழையும் மாண்புமிகு அமைச்சர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கும் வழங்கினார். நவீனை தொடர்ந்து கார்த்திக், நவீன், கார்த்திக், பூபதி, பூபதி தொடர்ந்து ரித்திக், ரித்திக், கவி, नंदकुमार, कृतिका, नंदकुमार कृतिका, कृतिका नर्मदा, मुत्तुमणि, तामरचेल्वी, काव्या, दीपिका, काव्या में தொடர்ந்து दीपिका, टी काव्या, रूबिनी, काव्या में தொடர்ந்து रूबिनी, चारुमती, रूबिनी தொடர்ந்து चारुमती, चारुमती, वनजा, सुजिता, वनजा में தொடர்ந்து सुजिता, मोनिका प्रदीप, विनीत कुमार, विनीत कुमार, मोहम्मद इमरान, विनीत कुमार தொடர்ந்து मोहम्मद इमरान, इंदुमती, कौशिका, इंदुमती தொடர்ந்து कौशिका, அரவிந்தன், கௌசிகாவை தொடர்ந்து அரவிந்தன், காந்திமதி, ஓதிவேல், குற்றாலீஸ்வரன், குற்றாலீஸ்வரனை தொடர்ந்து ஸ்ரீதரன், ஸ்ரீதரன், மினி ரோமினா, சந்தியா, धनुषा श्री, विघ्नेश्वरी, तामरेश्वरी, नवीना, तामरेश्वरी தொடர்ந்து नवीना, सुगुणा, नवीनाவை தொடர்ந்து सुगुणा,
மேகலா மேகலாவை தொடர்ந்து நந்தினி நந்தினி டிவி 360 நெட்வொர்க் தயாரிப்பு. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் 8300191265 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை இடம்பெற நமது STV 360 நியூஸ் நெட்வொர்க்கை தொடர்பு கொள்ளுங்கள்.